தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் விவசாயிகளை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களே, பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்களே, தமிழக அமைச்சர் தளவாய் சுந்தரம் ஐயா அவர்களே, மற்றுமுள்ள எம்பிகளே, விவசாய சங்க தோழர்களே, நம்மளுடைய 41 நாட்களாக இந்த இடத்திலே உட்கார்ந்து இங்கேயே படுத்து இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கி இங்கேயே எழுந்திருக்கிறோம்பா. எங்களுடைய கோரிக்கை, தமிழகம் வறட்சி மாநிலமாக தமிழக அரசு அறிவித்து விட்டது. விவசாயத்திற்கு அழிந்துவிட்ட பயிருக்கு 21,708 கோடி ரூபாய் கேட்டிருந்தீர்கள். ஆனால் மத்திய அரசு தரவில்லை. அந்த பணத்தை வாங்கி தரவே விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் மத்திய அரசிடமிருந்து. இரண்டாவதாக, கடுமையான வறட்சி, 10 ஆண்டுகளாக சரியாக மழை இல்லை. இந்த ஆண்டு 140 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்தது போல கம்மியான மழை பெய்திருக்கிறது. விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. அதனால் வங்கிகள், தேசிய மாவட்ட வங்கியினுடைய மேலாளர்கள்லாம் வீட்டுக்கு போய் விவசாய வீட்டில் சோறு திங்கிறியா வேற எதையும் திங்கிறியான்னு கேட்குறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. அதனால ஐயா எங்களுக்கு இப்போ ஏலம், நாளைக்கு கூட 24ஆம் தேதி கூட ஏலம் நகையெல்லாம் எல்லா ஸ்டேட் பேங்க் விடுது. அது ஐயா பிரதம மந்திரியை பார்த்து எங்களுக்கு இந்த தேசியமாகப்பட்ட வண்டியில் வாங்கியிருக்கிறாங்க கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவதற்கு. ஏன்னா இன்னைக்கு 6000 கோடி இதில் பண்ணிட்டாங்க, இது உத்தரப்பிரதேசத்தில் தேசிய மாவட்ட வங்கியில். அதுபோல் நம்ம தமிழ்நாட்டில் மொத்த கடனே 6139.76 கோடி தான். 6140 கோடி தான் அந்த விவசாயிகள் வாங்கிய கடன் எல்லா வங்கியிலையும். அந்த கடனை பிரதம மந்திரியை சந்தித்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவதற்கு ஏற்பாடு பண்ணி தரணும். அப்படி இல்லை தமிழக சர்க்காரே பண்ணாலே எங்களுக்கு சந்தோஷம். அதில் ஒன்றும் உத்தரப்பிரதேசம் பண்ண மாதிரி. அதே போல் பிரதமர் ஐயா சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா லாபகரமான விலை கிடைக்கிறேன். அது MS சுவாமிநாதன் கமிஷன் 50% தான் சொல்லுது, அவர் 200% தரேன்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விவசாயிக்கு வாங்கி தரணும். நதிகளை இணைக்கிறேன். நாங்கள் நேத்ராவதினு ஒரு நதியில் 2000 DMC கடலில் போய் வேஸ்ட்டாக விழுவுது. அதை காவிரியோடு இணைச்சி விட்டால் நமக்கு பஞ்சமே தீர்ந்துடும், தமிழ்நாடு பஞ்சமே. இந்த மற்ற நதிகளை இணைப்பதற்கு ஐயா பேசணும், பிரதம மந்திரி கிட்ட பேசணும் வேண்டி கொள்கிறோம். அதே போல் எங்களுக்கு 60 வயது இருந்த அனைத்து விவசாயிகள் இப்பயும் கிராமத்தில் 50 பேர் இருந்தாங்கன்னா 40 பேர் வாங்குறாங்க ஓல்டேஜ் பென்ஷன். மகன் இருந்தாலும் இந்த VO கருணை வச்சா VO கிட்ட காசு கொடுக்க முடியலன்னா 10 பேருக்கு கிடையாது. அது ஐயா நிரந்தரமாக, ஏன்னா 60 வயசுக்கு மேலே ஆகிட்டா மகனோ பேரனோ சோறு போதில்லை அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு. உங்கள் கருணையால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு 60 வயசானது பிறகு விவசாயிகளுக்கு மகள் பட்டாளம் 50 சென்ட் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சு கூட பரதேசியாக தாங்க இருக்கான். பிச்சைக்காரனோட கம்மியான வருமானம் 30 ஏக்கர் வச்சிருக்காது கூட. அதனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு கருணை வைத்து அந்த சொல்லிடுச்சு காவிரி மேலாண்மை வாரியத்தை ஐயாவுடைய முயற்சியில் பண்ணிட்டீங்கன்னா அம்மாவும் அதை போல விவசாயிக்கு இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிங்க வந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்க UP, ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் எல்லா விவசாயம் டெய்லிங்க 100 பேர் 300 பேர் 400 பேர் 500 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயா நீங்கள் பண்ணீங்கன்னா இந்தியா முழுவதும் நமது தமிழக முதலமைச்சர் பெருமை சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளேன். வேறு மதிப்புக்குரிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கும், வர இருந்துள்ள மக்களவை துணை சபாநாயகர் மாண்புமிகு அண்ணன் தம்பித்துறை அவர்களுக்கும், நாடாளுமன்ற அவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய அறிவர் ஐயா கண்ணு அவர்கள் விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி இங்கே சில கோரிக்கைகளை தெரிவித்துள்ளார்கள். நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நதிகளெல்லாம் இணைக்கப்பட வேண்டும், தமிழகத்திற்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும், விவசாய பெருங்குடி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக
அப்பொழுது மத்திய அரசில் குரல் கொடுத்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து அம்மாவுடைய அரசும் மத்திய அரசை வலியுறுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருக்கின்ற கடன்கள் எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். விவசாயிகள் தேசிய வங்கியில் பெறப்பட்ட கடனை ரத்து செய்வதற்கு மாண்பு பாரத பிரதமர் அவர்களை இன்று சந்திக்கின்ற பொழுது அதை வலியுறுத்தி சொல்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தவுடன் முதலாக விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை தந்தார்கள். மக்களுடைய பேராதரவின் மூலமாக அம்மா அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்தவுடன் விவசாயிகளுடைய கடனை முதலிலே ரத்து செய்து கையொப்பமிட்டவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதேபோல தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, 2 பருவமழையிலும் பொய்த்ததின் காரணமாக 140 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. அந்த வறட்சியால் விவசாயிகள் மகசூல் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். மாண்புமிகு பாரத பிரதமர்களை நானே நேரிலே சந்தித்து 39,565 கோடி எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மெமரண்டம் கொடுத்தோம். வறட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக 2,247 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தொகையெல்லாம் வங்கியின் மூலமாக விவசாயிக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதோடு புதிதாக பயிர் செய்கின்ற விவசாயிகளுக்கும் பயிர்க்கடனும் தமிழக அரசு வழங்கப்பட்டு வருகின்றது. அதேபோல நீர்நிலைகள் இருக்கின்ற நீரை சேமித்து வைக்கும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை தமிழகத்திலே துவங்கி அதற்கு 100 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கி 1519 ஏரிகள் இப்பொழுது தூர்வாரப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த திட்டம் விரிவுபடுத்துவதற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே விவசாயிகளுடைய பிரதிநிதிகள், அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயாக்கடவர்கள் வைத்த கோரிக்கையை மாண்பு பிரதமர் அவர்களிடத்திலே வலியுறுத்தி கூறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இங்கே தொடர்ந்து 41 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்ற விவசாய பிரதிநிதிகள், தமிழக விவசாய பிரதிநிதிகள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்து போராட்டத்தை கைவிட்டு அங்கே தமிழகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இவருடைய கோரிக்கை நாங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முதலமைச்சர் உங்களை போராட்டத்தை கைவிடணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப டிவில எல்லாம் லைவ் போயிட்டு 40 நாள் கோரிக்கை பிரதமரை சந்திக்கிறேங்கிறது இப்ப என்ன சொல்றீங்க? ஐயா இப்ப சொல்லியிருக்காங்க பிரதமரை சந்திக்கிறாங்க, சந்திச்சு எங்களை கூட்டி போய் பேசுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு செய்வாங்க. ஐயா சொல்லிடுறேன். இல்லை நான் சொல்றேன் பாருங்க. இருங்க சொல்கிறேன். இப்போ முதலமைச்சர் என்ன இவங்க ஆரம்பித்து 7வது நாளே நான் வந்துட்டேன். 7வது நாளில் சந்தித்து முதலமைச்சர் தான் என்ன போக சொன்னார் அவர் சார்பாக. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அங்கே சில அவருக்கு பணிகள் இருந்ததன் காரணமாக, அரசியல் சூழல் காரணமாக காலந்தாமம் ஏற்பட்டது. நாங்கள் வந்தோம் இருங்க. பிறகு அதோடு நான் ஒரு முறை இல்லை 4 முறை 4 முறை நம்முடைய விவசாய பிரதிநிதிகளை இவர்களை ஐயா கண்டவங்களை சந்தித்து அவர்களை அழைத்து கொண்டு மாண்புமிகு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சென்று சந்தித்தோம். பிறகு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை, ஹோம் மினிஸ்டர் அவர்களை ராஜ்நாத் சிங் சந்தித்தோம். பிறகு செல்வி உமாபாரதி அவர்களை சந்தித்தோம். பிறகு விவசாயத்தினுடைய அமைச்சர் ராதா மோகன் சிங் அவர்களை சந்தித்தோம். இதுபோல அனைவரும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். பிரதமருக்கும் தந்த கடிதத்தை நான் நேரடியாக பிரதமர் தந்திருக்கிறேன்.
அதற்கு பிரதமரும் எனக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு கடிதம் கிடைத்தது பரிசீலனை செய்வதாக அனுப்பியிருக்கிறார். இத்தகைய நடவடிக்கைகளும் தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் விவசாய மக்களுக்கு தமிழக விவசாயம் செய்யும் கடமையை செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு இவங்க சொன்னது 41 நாள் ஆயிடுச்சு. அதனால தான் நேரடியாகவே இவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து சந்திக்க வேண்டுவதற்காக வந்தார். இன்று நீதி ஆயோக் கூட்டம் இருந்தாலும் கூட இவர் வர வேண்டிய பிரதிநிதி அனுப்பியிருக்கலாம். இருந்தாலும் விவசாயிகளை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுடைய போராட்டத்தை கைவிடுமாறு கேட்பதற்காகத்தான் நேரடியாக வந்திருக்கின்றார். தமிழக அரசு இவர்களுடைய விவசாயிகளுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது போன்ற தேசிய உடைமட்ட வங்கிகளுடைய கடனை ரத்து செய்வதற்கு கேட்ட கோரிக்கையும் மற்றவைகளையெல்லாம், அதேபோல் காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும், நதிநீர்களையெல்லாம் ஒன்று சேர்த்த இந்தியாவில் இணைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வறட்சி நிவாரணமானது சுமார் 40,000 கோடி பெற வேண்டியிருக்கிறது. அதையும் வலியுறுத்துவதற்காகத்தான் இப்பொழுது நம்முடைய அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள், முதலமைச்சர் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கைகளை என்ன கோரிக்கை வைத்திருக்கின்றார்களோ அரசும் அதை முதலமைச்சர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதற்காக அவர் என்னென்ன செய்யணும் அந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தந்திருக்கிறார். ஆகவே அருள் கூர்ந்து அவர்கள் நம்முடைய விவசாய பெருமக்கள் இங்கே ஐயாக்கன் தலைமையிலே இருக்கின்ற இந்த போராட்டக் குழுவானது தன் போராட்டத்தை முடித்துக்கொள்ளும் அன்போடு கேட்பதற்காக நேரடியாக வந்திருக்கின்றார். ஆகவே அது ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றோம், மற்றவர்கள் இருக்கின்றோம். அதற்காக நாடாளுமன்ற பல கட்டங்களில் குரல் கொடுத்திருக்கிறோம். மேலும் அதற்காக அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அவர்கள் சார்பாக, ஏனென்றால் அவர்களால் நாங்கள் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் என்ற முறையில் நாங்கள் அதற்காக அவர் குரல் கொடுப்போம், போராடுவோம் கேட்டு அன்போடு இதோடு அவர்களை இன்றோடு இந்த போராட்டத்தை கைவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு வந்திருக்காருல்ல சீஃப் மினிஸ்டர் கேட்கறது கேட்டு தானே சொல்ல முடியும். அது சரி, இது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் விவசாயிகளை சந்திக்கிறேன். ஆகவே இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம் என்பதை தெரிவித்தேன். 41 நாள் எங்களை காப்பாற்றீர்கள் டெல்லியில வாழ்கின்ற தமிழர்கள். எங்களுக்கு வைத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணவங்க அவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க ஐயா மட்டும் பார்க்கணுங்களே எங்களுக்கு வேண்டுகோள். அவங்க மட்டும் அப்படியே வாங்க பாருங்க, வாங்க ஐயா. இந்த பெரிய விவசாய கடனை பெரிய விவசாயி 5 ஏக்கர் பாருங்க, தாலி கூட கிடையாது, தாலி கூட 7 ஏக்கர் இருக்கு. பெரிய விவசாய சொசைட்டி கடை தள்ளுபடி பண்ணி கொடுக்கியா? எங்களுக்கு வெற்றி அடைவதற்கு நாங்கள் வந்து நீங்கள் நாங்கள் பார்த்துட்டோம்னா எங்கள் உண்ணாவிரதத்தையே முடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எங்களுக்கு. அது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகள் வந்து இந்த நாட்டில் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் அதை முடிச்சு கொடுங்க எங்களுக்கு. அதே போல் இந்த பெரிய விவசாயி வாங்கிய கடன்
மேட்டு பகுதி நீங்க இருக்க ஈரோடு அது மாதிரி பகுதி விவசாயம் தான் எல்லாருமே. காவிரி டெல்டா விவசாயம் ஜாஸ்தி கிடையாது. இல்ல மேட்டு பகுதியில் 20 ஏக்கர் இருந்தா கூட 20,000 ரூபா வருஷத்துக்கு கிடைக்காதுங்க. வருஷ வருமானமே 20,000 கிடையாது 20 ஏக்கருக்கு. அதனால அதை எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். நீங்க இப்ப பாருங்க, 25ஆம் தேதி பஸ் வச்சிருக்காங்க. ஐயா எங்களுக்கு அரசியல் நீங்க பண்ண முடியாது. கண்டிப்பா ஆளுபவர்கள் விஜயலட்சுமி பண்ண முடியாது. ஆதரவாது கொடுத்து எங்களுக்கு எல்லாருமே மத்திய சர்க்காருக்காக தான் அது. இது தமிழக சர்க்கார் எதிரான போராட்டமே அல்ல. எங்களுக்கு மத்திய சர்க்கார் நதிநீர் இணைக்கணும், இல்லாட்டி ஏமாத்திடுவாங்க. ஐயா 3 வருஷமா நிதி இணைக்கவே இல்லை. நேத்ராவதி நிதி இணைச்சா கூட நம்ம காவிரி மேட்டூர் நதி இறக்கணையா. மத்திய சர்க்காருக்கு நீங்க ஆதரவு பண்ணீங்க, மறந்துடாங்க. விவசாயிகளை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க.